விஜய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ காவேரி ஃபங்க்ஷனுக்கு வராங்க. சூப்பராக வராங்க. வந்தோடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நல்ல வேளை காவேரி வந்தாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வர சொல்கிறாங்க. மேலே வராங்க. வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே இருக்காங்க. அப்போது போயிட்டு பேச சொல்கிறாங்க. காவேரியும் பேசுகிறாங்க, விஜயும் பேசுகிறாங்க. 2 பேருமே பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே குமரன், கங்கா 2 பேருமே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது கங்காவுக்கு. இவங்களுக்கு என்ன இவ்வளோ மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே தான் நாமளும் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே காவேரி கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் கொடுத்துட்டோன்னே ஜேம்ஸ் நினைக்கிறார், கங்கா குமரன் 2 பேருக்குமே கிஃப்ட் கொடுக்கலான்னு கூப்பிடுறாங்க. இவகிட்ட போய் கிஃப்ட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சரி, இப்போ எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கிஃப்ட்டும் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க. காவேரி அதை வாங்கிட்டு வராங்க. வந்தோடனே பயங்கரமாக கோவம் வருது. என்னங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, நாம் ஏதோ ஃபங்க்ஷன் வந்தோம், கடைசியில் இவங்க வந்திருக்காங்க, அதுவும் இவக்கிட்ட கிஃப்ட் வாங்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க கங்கா. கோவப்படாத கங்கா, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஓடி வராங்க. கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட நான் பேச தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. என்னம்மா என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு குமரன் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் தான் இங்கே துணி தச்சு கொடுத்தோம், அதனால் அவர் இன்வைட் பண்ணார், நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஜேம்ஸ் பார்க்குறாரு. யாருமா இவங்க, தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே கேட்குறாங்க. ஆமாம், என்னோட அக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் எல்லா ஆர்டருமே நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், அதுவும் காவேரியோட அக்காவாக இருக்கீங்க, கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குமரன் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. அங்கே விஜய் காவேரி 2 பேருமே சாப்பிடும் போது விஜய் கேட்குறாரு, எப்படி நீ ஃபங்க்ஷனுக்கு வந்த, வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் உங்களுக்காக வரல, தாத்தா சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. சரி சரி, ஏதோ வந்துட்டியே, அதுவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்ல, தாத்தா என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா சொல்லலைன்னா நீ கண்டிப்பாக வரமாட்டல்ல அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம், வந்திருக்கவே மாட்டேன். நான் தான் உங்ககிட்ட வேலை கேட்டேன், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா? இல்லை இல்லை, வேலை தர முடியாதுன்னு தானே சொன்னீங்க. தரேன்னு ஏமாத்துனீங்க. அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்க சொன்னால் தரேன்னு சொன்னீங்களா? தரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. அதனால தான் நான் வரல. ஆனால் தாத்தா வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணார், அது முக்கியமான ஃபங்க்ஷன்மா, இன்வைட் பண்ணியிருக்காங்க, கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஜேம்ஸு கூப்பிடுறாரு. உங்கள் 2 பேருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி 2 பேருக்குமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி விஜயும் கிஃப்ட் கொடுக்குறாரு. ஜேம்ஸுக்கு காவேரியும் கொடுக்குறாங்க. அதை ஜேம்ஸும் வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. சரிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு விஜய் காவேரி 2 பேருமே. அப்போ காரில் வரும்போது விஜய் பேசுகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் தாத்தா சொன்னதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, வந்திருக்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கே உங்கள் ஒய்ஃப் எங்கே, காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதோ வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தேன். கடைசியில் நீ வந்துட்ட, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.